இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்கப்படுற தமிழ் போர்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஏன் நான் இதை 100% இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன்னா, கம்ப்ளீட்டாக புக்கு நம்ம தமிழ் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது இல்லைங்களா, 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட், அதில் இருக்கிற அந்த தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா அமுதோன்னு சொல்லியிருக்காங்க. புல்லாங்குழலுடைய இசை எப்படி இருக்கும்? அமுது போல் இருக்கும், தேன் போல் இருக்கும், அது அமுதோன். ஓகேங்களா? பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் அப்படின்னு நான் முத்துக்குமார் சொல்லியிருக்காரு. முத்துக்குமார் சலூன் கடைக்கு போயிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அதை பற்றி பேசுகிறார். அந்த கண்ணாடிகளை பற்றி அழகாக ஒரு கவிதை சொல்லியிருக்கார். வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது. இதை யார் சொல்லியிருக்காங்க? ஜப்பானிய கவிஞர் பாஷோ சொல்லியிருக்காரு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வெட்டுக்கிளியினுடைய மௌனம் அப்படின்றது கூட ஒரு பாஷை தானே, ஒரு மொழி இல்லையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை மலையின் மௌனம் கூட ஒரு பாஷை தான், ஏதோ நமக்கு சொல்ல வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போது மௌனம் பாஷை. அப்போது நம்ம யார்? ஜப்பானிய கவிஞர் பாஷோ சொல்லியிருக்காரு. இந்த தெரிந்த திரிபம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மார்கழி திங்கள், அதாவது மார்கழி மாதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பெண்கள்லாம் விடியல் காலையில் எழுந்து பிற பெண்களை எழுப்பி கொண்டு ஆற்றுக்கு நீராடுறதுக்கு இறைவனை வழிபாட்டு பாடல் பாடிக்கிட்டே போவோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம இறைவனை வழிபாடுவோம் இல்லைங்களா? அப்படி போகும் அந்த நோன்பு பேர் தான் பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம போகும்போது பாடுற பாட்டு இல்லைங்களா, அந்த பாட்டு திருமால் இருக்கார்ல, திருமாலை வழிபடும் செல்லும் பெண்கள் பாடுற பாட்டு திருப்பாவை அப்படின்னும், அதே பெண்கள் சிவனை வழிபாடு செய்வதற்காக பாடும் பாட்டை திருவெம்பாவை அப்படின்னு சொல்கிறாங்க. திருவெம்பாவை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். ஸோ திருமாலை வழிபடும் போது பாடும் பாடல் திருப்பாவை அப்படின்ட்டும், சிவனை வழிபாடும் பாடல்கள் திருவெம்பாவை அப்படின்ட்டும். திருவெம்பாவை அப்படிங்கிறத பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். அதுதான் சொல்ல வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன், இது நமக்கு சின்ன வயசுலேருந்தே பாடி வச்சிருப்போம். அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் நம்ம ரொம்ப தாகத்தில் இருக்கோம், தண்ணி அப்போ தண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? அவங்க சுவாமி மாதிரி தெரிவாங்க இல்லையா? அப்போ சாமி பாணி தண்ணி கொடுத்துட்டு அப்படின்வாங்க. அதான் கோமல் சுவாமிநாதன். தண்ணியின் 2 முறை சொன்னால் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம், இந்த தேசம் ஃபுல்லாக தண்ணீர் இருந்தால் எப்படி இருக்கும்? நமக்கு வைரமுத்து கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? தண்ணீர் ஃபுல்லாக தேசம் ஃபுல்லாக தண்ணீர் இருந்துச்சுன்னா வைரமே முத்து கிடைச்ச மாதிரி இருக்கும், வைரமுத்து கிடைச்ச மாதிரி இருக்கும். வாய்க்கால் மீன்கள் அப்படின்றது வே இறையன்பு எழுதியிருப்பார். வாய்க்கால் மீன்கள் இறையன்பு, வே இறையன்பு இல்லைங்களா? மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். குயிலோசை அது புல்லாங்குழல் யாரும் வச்சுருப்பாங்க? கிருஷ்ணன் வச்சுருப்பாரு. அப்போது அந்த ஓசை குயில் ஓசை மாதிரி அவர் வாசித்தாலே சூப்பராக இருக்கும் இல்லையா? அப்போ மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். உச்சிமலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் சொல்லியிருக்கார். அதாவது கோட்டையில் இருக்கிறவங்களும் சரி, கல்யாண மண்டபத்தில் இருக்கிறவங்களும் சரி, உயர்வு தாழ்வாக இருக்காங்க, எல்லாரும் சமமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். உச்சிமலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. அதாவது நம்ம மனிதர்களிடம் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. எப்படி இதை பார்த்த உடனே இவர் ஞாபகம் தான், கோட்டையில் வசதியானவங்களும் கல்யாண மண்டபத்தில் வசதி இல்லாதவங்க, அதுதானே உயர்வு தாழ்வு, அப்படி கம்பேர் பண்ணுறதுனால பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோர்வை, இந்த 2 வார்த்தைக்குமே கோ அப்படிங்கிறது தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வேர் சொல்லாக இருக்குது. கோப்பு, கோவை, கோத்தல், கோத்தான், கோத்தாள் என்பதே இதுக்கு சரியான பொருளாகும். எடுத்துக்காட்டு, இந்த கோவைக்கு ஆசார கோவைனும், கோத்தான் அப்படிங்கிறது ஊசியின் நூலை கோத்தான்ற மாதிரி எடுத்துக்காட்டு சொல்லலாம். நம்மளும் நிறைய எடுத்துக்காட்டு வச்சு எழுதலாம். ஓகேங்களா? பேரறிஞர் அண்ணா இருக்கார் இல்லைங்களா, அவர் ராவண காவியத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லியிருக்கார். யார்? பேரறிஞர் அண்ணா. நம்ம அண்ணா ராவண காவியத்தை பற்றி அது ஒரு காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ராவண காவியத்தை பற்றி ஒரு லைன் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் இதே மாதிரி புக்கில் இருக்க கண்டென்ட்டை கொண்டு வரேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.